பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு செவ்வாய் தோஷம்ல செகண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் பசங்களா. ஸோ அகைன் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான உங்க சிலபஸ்ல இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் எடுத்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல டைமரோட நான் உங்களுக்கு கான்செப்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் லாஸ்ட் வீக் நான் லேக் ஆப்பரான் சொல்லி கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த லேக் ஆப்பரான் புரிஞ்சுதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பசங்களா. ஸோ ஹாப்பி டு நோ தட். அண்ட் நான் லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி குளூக்கோஸ் இல்லை கேலக்டோஸ் இந்த ஒரு ஆப்பரானுக்கு இன்டியூசராக இருக்க முடியாது ஏன் அப்படின்ட்டு. ஸோ கிளியராக நம்ம என்ன பார்த்தோம் லேக் ஆப்பரானில், லாக்டோஸ் தான் ரிப்ரெசரோட பைண்ட் பண்ணிக்கும். லாக்டோஸ் ஒருவேளை உடஞ்சி குளூக்கோஸ் கேலக்டோஸாக இருந்துதான் நீ தான் ஆல்ரெடி உடஞ்சி போயிட்டியே, உனக்கு எதுக்கு நான் என்சைம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனிவே என்னுடைய ஆப்பரான் ஸ்விட்ச் ஆன் ஆகாது. ஸோ குளூக்கோஸோ கெலக்டோஸோ இந்த ஒரு ஆப்பரானை ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியாது. லாக்டோஸ் மட்டும்தான் இன்டியூசராக இருக்கும். ஓகே, ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் நிறைய பேர் இது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க பசங்களா. இன்னைக்கு செஷன்லையும் அதே அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு பிசிஆர் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதுனால இன்னைக்கு கிளாஸில் we are going to deal with PCR. Alright, so I'm just going to start off the timer. அண்ட் இந்த ஒரு பிசிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஸோ எப்படி நீங்கள் சரி இந்த சீரீஸ் நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எபிசோடில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே க்யூரியாசிட்டி தாங்க முடியாமல் அடுத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளில் எப்படி நீங்கள் பிஞ்சு வாட்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த பிசிஆரும் சரி இருக்கிற ஒரு காப்பியை இன்னொரு காப்பியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இந்த ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிஞ்ச் வாட்ச் எபிசோட் மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு பிசிஆருங்கிறது பேசிக்காக ஃபோட்டோ காப்பி போடுற மாதிரி. ஓகே, ஸோ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சே எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணலாம், டக்கன்னு எத்தனை ஃபோட்டோ காப்பி வேணாலும் போடலாம், எத்தனை சைக்கிள்ஸ் வேணால் நம்ம இதில் ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் எக்ஸாக்டாக நீங்கள் வெளியில் ஜெராக்ஸ் மெஷினில் போடுற ஃபோட்டோ காப்பியை தான் இங்கே பிசிஆர் டெஸ்ட் டியூப்குள்ளே செஞ்சுட்ருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் டிஎன்ஏயை நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஆம்ப்ளிஃபைனா என்ன, மல்டிபிள் காப்பீஸ் போடுறோம் ஆஃப் த டார்கெட் டிஎன்ஏ. ஏன்னா ஒரே ஒரு டிஎன்ஏ தான் இருக்குது, அதை நான் தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் அடுத்ததுக்கு எங்கே போவேன் இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸை இந்த டிஎன்ஏயை போடுறதுக்கு தான் இந்த பிசிஆரை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு எனக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்த டிஎன்ஏ இந்த மாதிரி காப்பி போடணும்னு நினைக்கிறேனோ அந்த ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ எனக்கு வேணும். தென் இந்த ஒரு டிஎன்ஏயை வச்சு அடுத்த டிஎன்ஏ நான் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ப்ரைமர் அட்டாச் ஆகணும். ஸோ எந்த ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ மேலேயும் ஒரு ப்ரைமர் அட்டாச் ஆனால் தான் இந்த ப்ரைமரை வச்சு என்னால் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஷார்ட் சிந்தட்டிக்கான ஆலிகோநியூக்ளியோடைட்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஸ்டார்டிங் ஆஃப் த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் இன் மை டிஎன்ஏ. தென் இந்த டிஎன்ஏயை அடுத்தடுத்த நியூக்ளியோடைட்ஸை வச்சு எனக்கு பாலிமரைசேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான என்சைம் தான் பாலிமரேஸ். ஸோ இந்த பாலிமரேஸ் பார்த்தீங்கன்னா பசங்களா பிசிஆர் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் நடக்கிறதுனால நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ பாலிமரேஸ் வேலை செய்யாது. ஏன்னா அந்த ஹை டெம்பரேச்சரில் அதுவே டீநேச்சர் ஆகி உடஞ்சி போயிடும். அப்போது அந்த டெம்பரேச்சரில் ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு பாலிமரேஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரில் வாழ்கிற ஒரு ஆர்கானிசம் கிட்டேருந்து நான் எடுத்துக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் கிட்ட அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் ஹாட் வெண்ட்ஸில் வாழ்கிற ஒரு ஜீவன். ஸோ அப்போ அதோட என்சைம் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும்ல, அந்த ஒரு டெம்பரேச்சருக்கு. ஸோ அவங்ககிட்டேருந்து நான் எடுக்கிற பாலிமரேஸ் அப்படிங்கிறதுனால தான் தெர்மஸ் அக்வாட்டிகஸ்லேருந்து டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, TAQ, ஸோ டாக். ஸோ இந்த டாக் பாலிமரேஸை யூஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் என்னால் இந்த நியூக்ளியோடைட்ஸை பாலிமரைஸ் பண்ண முடியும். நான் இந்த நியூக்ளியோடைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரைஃபாஸ்பேட்ஸ். ஓகே, ஸோ என்ன நைட்ரஜன் பேஸோ என்டிபி வச்சு நான் பண்ணலாம். ஸோ டிஆக்சி, ஏடிபி, ஜிடிபி, டிடிபி எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சு என்னோட இந்த ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு நான் ஐ கேன் ஸ்டார்ட் டூயிங் த ப்ராசஸ். ஸோ பேசிக்காக இந்த ஒரு டிஎன்டிபிஸ் தான் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ. ஓகே, நான் இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் பிசிஆர் எப்படி நடக்க போகுதுன்னா வெரி சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ் பசங்களா. ஃபஸ்ட்டு என்னோட காயில்டாக இருக்கிற இந்த ஒரு டிஎன்ஏயை நான் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும்.
ஓகே ஸோ இந்த ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து we call as denaturation. ஓகே ஸோ இதை வந்து ஹை டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு போனால் அதுவே என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்லாம் உடஞ்சி இட் வில் unzip into 2 single strands. நான் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்டார்டிங்க்கு நான் என்ன சொன்னேன், ஒரு சின்ன ப்ரைமர் 2 பக்கமும் நான் அட்டாச் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரைமரை ஒட்ட வைக்கிற ப்ராசஸ் தான் we call as annealing. So once the annealing is also complete, அப்புறம் என்ன டாக் பாலிமரேஸை வச்சு நம்ம டிஎன்டிபிஸும் ரெடியாக இருக்குது, அந்த நியூக்ளியோடைட்ஸை வச்சு கடற்கடன்னு நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஓகே ஸோ இந்த அதே 5' to 3' டிரெக்ஷனில் எக்ஸ்டென்ஷன் will happen. ஸோ denaturation, annealing and extension இந்த 3 ப்ராசஸஸ் முடியும் பொழுது எனக்கு என்னோட டிஎன்ஏ வந்து அப்படியே இப்போ 2 காப்பி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு சைக்கிளுக்கு சொல்கிறீங்க. ஸோ எப்படி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு எபிசோடு பார்க்க ஆரம்பித்தா சரி இதோட முடியாமல் அவன் அப்படியே லாஸ்ட்டில் கட் பண்ணி தொடரும் அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன ஆகும், கியூரியாசிட்டி ஆகும். அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகும்னா இந்த 2 காப்பியோட இவனால் நிப்பாட்ட முடியாது. ஸோ he will start replicating again. ஸோ கிட்டத்தட்ட 30லேருந்து 40 சைக்கிள் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், ஐ மீன் சைக்கிள் போயாச்சு அப்படின்னா இந்த 30-40 சைக்கிளில் கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் இந்த டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஓகே ஸோ இத்தினூண்டு ஒரு பீஸ் போட்டேனாலுமே பெருசாக அது வந்து ஆம்ப்ளிஃபை ஆகிடும். ஓகே ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ நீங்களும் வந்து எப்படி வந்து நேரம் போகிறதே தெரியாமல் மணிக்கணக்காக அதில் உட்காந்துருப்பீங்களோ அதே மாதிரி இவனும் டைம் போகிறது தெரியாமல் காப்பீஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். ஓகே ஸோ டீநேச்சுரேஷன், அனீலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வழியாக தான் இந்த ஒரு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஓகே ஸோ ஒவ்வொரு சைக்கிள்லேயும் இந்த டிஎன்ஏ வந்து அப்படியே டபுள் ஆகுமா? ஸோ நான் சொன்ன மாதிரி 30லேருந்து 40 சைக்கிள் முடியறப்ப கிட்டத்தட்ட 1 பில்லியன் காப்பீஸ் ஆஃப் த டார்கெட் டிஎன்ஏ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எங்கே மேம் நான் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி ஃபார் த க்ளோனிங் பர்பஸ். ஓகே ஸோ நீங்கள் வெக்டருக்குள்ளே நம்ம கட் பண்ணுறோம், சொருகிறோம், ஒட்டுறோம், இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம் இல்லையா பயோடெக்னாலஜியில். பட் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரே ஒரு பீஸை எடுத்து அதை ஒரு வெக்டருக்குள்ளே வச்சு அது சக்ஸஸ் ஆகிடுங்கிறத நம்ம நம்ப முடியாது. ரைட்? ஸோ மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இருந்தால் தான் மொத்தமாக நான் வெக்டரில் போட்டு சிலது ரீகாமினன்ட் ஆகும், சிலது ரீகாமினன்ட் ஆகாது, சிலது ஹோஸ்ட்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், சிலது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்படி இப்படி ஏறக்குறைய எப்படியோ நெட் என்னோட இது டெலிவர் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு ஆகணும்னா அதுக்கு நமக்கு நிறைய காப்பீஸ் வேணும், ஃபார் விச் வி வில் யூஸ் த பிசிஆர். தென் எந்த டிசீஸ் டயக்னோசிஸுக்கும் ஓகே ஸோ சின்ன சிம்டம் சின்னதாக இப்போ நம்ம கோவிட்லேயே நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணியா அப்படின்னு கேட்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது பசங்களா, அதே பிசிஆர் தான், இப்போ நான் சொன்ன பிசிஆர் தான். பட் ஆர்டிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஸோ இப்போ கோவிட் வந்து இஸ் அ வைரஸ் இல்லையா, ஸோ அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏங்கிறதுனால அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏயாக மாற்றுறதுக்கு வி ஹாவ் அ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஓகே ஸோ அந்த டிஎன்ஏயாக மாறினதுக்கு அப்புறமா ஓகே இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆறினதுக்கு அப்புறமா அதை நம்ம பிசிஆரில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஆர்டிபிசிஆருங்கிறது இஸ் நத்திங் எல்ஸ். ஸோ அதனால தான் ஈவன் இஃப் யூஆர் ஏசிம்டோமேட்டிக் இல்லை இப்போ தான் ஏதோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மூக்கு நம்மங்கிறதுங்கும் போதே நீங்கள் போய் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சாம்பிளை வந்து அவங்க இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் யூஸ் பண்ணி டிஎன்ஏயாக கன்வெர்ட் பண்ணி அந்த டிஎன்ஏயை பிசிஆரில் போடும்போது என்ன ஆகும், பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ இத்தினூண்டு இருந்தால் கூட பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும்ல. ஸோ இதை நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பாடியில் அது பில்லியன் காப்பி போடுறோம், அதுக்கப்புறமா உயிரை காப்பாற்றுக்கு கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஜெனட்டிக் டிசீஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி கோவிட் மாதிரியான டிசீஸாக இருக்கட்டும் ஹெச்ஐவியாக இருக்கட்டும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ டயக்னோசிஸில் ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் இந்த பிசிஆருக்கு இருக்குது. தென் கமிங் டு ஃபோரன்சிக் அனாலிசிஸ். ஸோ ஃபாரன்சிக்ஸில் வந்து ஒரு இத்துணூண்டு ஒரு முடியோ இல்லை ஒரு இத்துணூண்டு சம்திங்கோ தான் கிடைக்கும் இல்லை, அந்த ஒரு ஃப்ளூயிடை வச்சு அந்த ஒரு சாம்பிளை வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி எதையாவது கோளாறு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதுக்காக வேண்டி கண்டிப்பாக பிசிஆரில் அது நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே அதே மாதிரி பெட்டர்னிட்டி டெஸ்டிங்காக இருக்கட்டும் இல்லை பேத்தோஜன் டிடெக்ஷன் தான் நான் சொன்ன மாதிரி கோவிட் மாதிரி. ஸோ ஜெனட்டிக் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான். ஸோ ஜெனட்டிக்கலி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது இட் இஸ் ஈஸியர் டு ஹேண்டில். ரைட்? நம்ம வந்து இப்போ ஒரு பருக்க அரிசியை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாச்சும் நம்ம எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு போகணும் இல்லை வந்து சமைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை. பட் நம்ம வந்து ஒரு பாத்திரம் நிறைய அரிசி எடுக்கும்போது ஒரு 2-3 அரிசி செதறினா கூட we don't lose anything, at least we are holding on to the rest of it அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே தான் இந்த பிசிஆரோட அப்ளிகேஷன்ஸும். சரியா பசங்களா? ஸோ இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம். ஸோ இதில் வந்து as you all can see இந்த ஃபுல் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எடுத்து நம்ம டீநேச்சர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அப்போ அது பிரிஞ்சதுக்கு அப்புறமா அனீல் பண்ணுறோம் ப்ரைமரை வச்சு. ஸோ ப்ரைமர் ஒட்ட வச்சதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் வழியாக we are making billions and billions of copies. ஓகே, ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள் டயக்ராம். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து இஃப் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் போர்ட் எக்ஸாமில் கூட நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஃப்ளோ சார்ட் கொடுத்தீங்கன்னா கூட இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நீட்டில் நமக்கு டயக்ராம்ஸ் இல்லாட்டியுமே அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த ஒரு டயக்ராம் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆல்ரைட், ஸோ கொஸ்டின் ஃபார் டுடே பசங்களா, பில்டிங் பிளாக்ஸ் that இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒட்ட வைக்கிற இந்த பில்டிங் பிளாக்ஸ் டியூரிங் பிசிஆர் என்னது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா ஆன்சர்ஸையும் செக் பண்ணுவேன் பசங்களா, எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஐ வில் டெஃபினெட்லி டெல் யூ த கரெக்ட் ஆன்சர். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து நான் நெக்ஸ்ட் டியூஸ்டே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த செஷனுடைய 10 பரிகாரங்கள், அதாவது 10 டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சாட்டர்டே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சாட்டர்டே செஷன் அட்டென்ட் பண்ணுங்கள் பசங்களா. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ நம்ம டைமரும் முடிஞ்சு போச்சு அண்ட் கிளாஸும் முடிஞ்சு போச்சு. ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் பசங்களா. ஆல் தி பெஸ்ட்.